டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. प्रश्न ये कि श्री N.K. प्रेमचंदन द्वारा प्रस्तुत संशोधन 1 को स्वीकृत किया जाए। जो सदस्य इसके पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय ना वालों के पक्ष में, ना वालों के पक्ष में संशोधन स्वीकृत हुआ। प्रश्न ये कि विधेयक पर विचार किया जाए। जो सदस्य के पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में, हाँ वालों के पक्ष में विधेयक पर विचार करने हेतु प्रस्ताव स्वीकृत किया गया। अब सभा विधेयक पर खंडवार विचार करेगी। निम्नलिखित मान्य सदस्यों के इस विधेयक पर विभिन्न खंडों में आए संशोधन हैं। श्री N.K. प्रेमचंदन, विशाल पाटिल, प्रोफेसर शौकत राय, डीन कोरिया, नीरज मौर्य, आनंद भदौरिया, श्याम कुमार बर्वे, के राधाकृष्णन, E.B. बिडन, लालजी वर्मा. வினாத்தாள் கசிவு குற்றங்கள்ல ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய வகை செய்யக்கூடிய பொதுத் தேர்வுகள் முறையற்ற வழிமுறைகள் தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த சீர்திருத்த மசோதால இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வினாத்தாள் கசிவுகளுக்கு எதிரான மசோதா மக்களவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது பொது தேர்வுகள் முறையற்ற வழிமுறைகள் தடுப்பு மசோதா 2026 எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த வினாத்தாள் கசிவு குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மிக கடுமையான தண்டனையும் அது தொடர்பான வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கவும் இந்த மசோதா வகை செய்கிறது. அதாவது வினாத்தாள் கசிவு குற்றங்களில் யாரேனும் ஈடுபட்டால் அவர்களுக்கான குறைந்தபட்ச தண்டனை என்பது 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாகவும், அதிகபட்ச தண்டனை என்பது 5 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அபராதம் என்பது 1 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதுவே அது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றமாக, அதாவது ஆர்கனைஸ்டு கிரைம், ஒரு கூட்டாக கும்பலாக சேர்ந்து கொண்டு திட்டமிட்டு அந்த வினாத்தாள் கசிவு குற்றங்களில் ஈடுபட்டால் அதற்கான குறைந்தபட்ச தண்டனை 7 ஆண்டுகளாகவும், அதிகபட்ச அபராதம் 10 கோடியாகவும் அதிகரிக்க இந்த மசோதா வகை செய்திருக்கிறது. மேலும் வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகளை விசாரிக்க ஒவ்வொரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கவும் 3 மாதங்களுக்குள் அந்த வழக்குகளை விசாரித்து முடிக்கவும் இந்த மசோதா வகை செய்கிறது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலுரை வழங்கி உரையாற்றிய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் வகையில் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்க முன்வராமல் இதை அரசியலாக்க முயன்றது வேதனை அளிப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவருடைய செயல்பாடு மிகுந்த ஆச்சரியத்தை அளிப்பதாகவும், அவையில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பல உண்மைக்கு புறமான தகவல்களை அவையிலே முன்வைத்ததாக அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இது தவிர எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்த வார்த்தைகளையும் குற்றச்சாட்டுகளையும் இங்கே சொல்லக்கூட தான் விரும்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், ஒருவர் தன்னை நன்கு படித்தவராகவும் நாடாளுமன்ற நெறிமுறைகளை அறிந்தவராகவும் கருதினால் அவைக்குள் அத்தகைய மொழியை பயன்படுத்த கூடாது என்பது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அரசியலமைப்பு பதவியை வைக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கு நாடாளுமன்ற விதிமுறைகள் மற்றும் கண்ணியம் குறித்த அடிப்படை புரிதல் கூட இல்லாதது வியப்பளிக்கிறது என்று குறிப்பிட்ட அவர், இந்த அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கல்வித்துறையில் செய்திருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளையும் பட்டியலிட்டார். குறிப்பாக இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு பல்கலைக்கழகங்கள் இன்னைக்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும், புதிய கல்விக் கொள்கை மாணவர்களின் பல்வேறு வாய்ப்புகளையும் தேர்வுகளையும் வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டார். பழைய கல்வி முறை என்பது மாணவர்களை ஒரு சிறை கைதிகளை போல அடைத்து வைத்திருந்ததாகவும், புதிய கல்விக் கொள்கை என்பது மாணவர்களுக்கு அந்த சிறையிலிருந்து விடுதலை கொடுத்திருப்பதாக பணியாளர் நலத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து மசோதா தற்போது மக்களவையிலே குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.